செங்கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி வந்துச்சுறார். சரி, இந்த முதலாவது வினாவுக்கு சமீர் முகமது சொல்லுங்க பாப்போம், என்ன மாதிரி செய்யலாம். முதலாவது வினா விளங்கிட்டா உங்களுக்கு? இல்ல சார், விளங்கலையா? பாப்போம், விளங்கல. ஓகே, பாப்போம். இதுல என்ன செய்யுறாங்கன்னா, எனக்கு தெரியும். இந்த ரெண்டையும் பெருக்குறாங்க. 4 4 பெருக்குனது 16. 4 4 பெருக்க வார விட 16. 4 4 பெருக்குனா 16. அதே போல அந்த 1 8 பெருக்க வார விட இந்த 1 8 பெருக்க வார விட என்ன? 2. 1 8 இருக்குதா? 8. 1 8 இருக்குன்னா 8, 4 4 இருக்குன்னா 16. இப்ப சொல்லுங்க, 8க்கு 16க்கு என்ன தொடர்பு? இந்த 8 16 2 மடங்கு தானே. 8 2 இருக்குன்னா 16 தானே வரும். சொல்ற விளங்குதா? பாருங்க, 4 பெருக்குனா 16 வருது. ஓகே. அதே போல 1 8 பெருக்குனீங்கன்னா 8 வரும். 8க்கும் 16க்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தா 8 16 2 மடங்கு. அதே போல இதை பாருங்க, 4 6 பெருக்கி பாருங்க. பெருக்குனா 3 4 பெருக்குனா 12. என்ன 12 24 எத்தனை மடங்கு? விளங்க சொல்றேன், விளங்கிட்டா? அப்ப இங்க பாருங்க, 6 3 பெருக்குனா விட எத்தனை வரும்? 18 வரும். 6 3 பெருக்குனா 18 விட வந்துடும். இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த இங்க வார பெருமானத்துல 2 மடங்கு மேல வரணும். பெருக்குனா 36 வரணும். 18 2 பெருக்குனா 36. 36 வரணும்னா 9 எதால பெருக்கணும்? 4 சார். இங்க விட என்ன வரும்? 4. கேள்வி விளங்கிட்டப்போ இன்னொரு முறை சொல்லணுமா? சரி, ஓகே, இன்னொரு முறை சொல்ற கவனிங்க. இதுல பாருங்க என்ன நடக்குதுன்னு அந்த கேள்வியில கொஞ்சம் கவனிங்க. நடந்தீங்கன்னா எல்லாம் கவனிக்கணும். இந்த 2ஐயும் பெருக்குனா 8, இந்த 2ஐயும் பெருக்குனா 16. இதுல 2 மடங்கு இங்க வருது. இன்னொரு வழி தெரியும் சார். சொல்லுங்க. 8ஐயும் 1ஐயும் பெருக்கிட்டு 4ஆல வகுத்தா 2 சார். 2 2ஆல பெருக்கி விட்டா 4. அதே மாதிரி 3 4 12 12 6ஆல வகுத்தா 2 2 4 சார். அடுத்தது 2ஐயும் பெருக்கினா 18 சார். 18 9ஆல வகுத்தா 2 சார். 2 2ஆல பெருக்கினா 4 சார். குட் மார்னிங். நீங்க சொல்லுங்க, அந்த விட எப்படி சொல்றீங்க சார்? 8ஐயும் 1ஐயும் பெருக்கணும் சார். பெருக்குங்க. 8 பெருக்கிட்டு அந்த 4ஆல வகுக்கணும் சார், கீழே இருக்கிற 4ஆல. அந்த 4ஆல வகுத்தா 2 சார். 2 2ஆல பெருக்கினா 4 சார். இப்ப 4ஐயும் 3ஐயும் பெருக்கினா 12. அதே மாதிரி மத்தத பார்த்தா 3 12 6ஆல வகுத்தா 6ஆல வகுத்தா இது பாத்துறேன் சார். 6ஆல வகுத்தா 2. ஓம் சார். 2 2ஆல பெருக்கினா 4 சார். ஓகே, நல்லது. அதே மாதிரி பார்த்தா 6 3 18 18 9ஆல வகுத்தா 2 சார். 2 2ஆல பெருக்கினா 4.
அதான் நாங்க செஞ்சது சொல்ற விஷயம் ஓகே. இப்ப நாங்க அதைத்தான் ஷோர்ட்டா கதைச்சிடும். இந்த ரெண்டையும் பேருக்குன்னா 8, 8 2 மடங்கு 16, மேல ரெண்டையும் பேருக்குன்னா 16, 3 4 12, 12 2 மடங்கு 24, 6 4 24, 6 3 18, 18 2 மடங்கு 36 வரணும். 36 வரணும்னா 9 4 அளவு இருக்கும். விளங்கிட்டா இது?